இங்க இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. இதெல்லாம் கேட்ட அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பையன் வீட்டுக்கு வந்து வீட்டோட செலவனா எழுதிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து எனக்கு ஒரு டேப் ரிகார்டு வாங்கி கொடுறான்னு சொல்றாரு. அப்பா என் ஒய்ஃப் கன்சீவா இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் செலவுனா இருக்கு, கோச்சுக்காதன்னு இவனும் சொல்றான். நீ ஏன்டா உன் ஒய்ஃப நம்ம வீட்டுல வச்சுக்கிற, அவங்க வீட்டுல விடுறா, அவங்க தானே எல்லா செலவையும் பார்க்கணும்னு அவரும் சொல்றாரு. அவங்க வீட்லயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவளே அங்க விட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நம்மளே இவளை பாத்துக்கலாம்பான்னு இவனும் சொல்றான். அந்த பொண்ணு வீட்லயும் கால் பண்ணி உன்னை என்னால பாத்துக்க முடியல, என்ன மன்னிச்சிரு, எனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு துணிக்காய போட்டுட்டு இருக்கும் போது அவங்க மாமனார் அங்க வந்து, நீ ஏமா இப்படி கஷ்டமான வேலைனா பாத்துட்டு இருக்க, சொன்னா நானே பாத்துருவேன்ல, நாளை பின்ன என் பேரை வந்து ஏன் இது மாதிரி எங்க அம்மாவனை கஷ்டப்படுத்துனீங்கன்னு கேட்டானா நான் என்ன சொல்றதுன்னு அவரும் சொல்றாரு. இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பேரனை தான் கேக்குறாங்க, ஏன் ஒரு பொண்ணு பிறந்தா ஒத்துக்க மாட்டாங்களான்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறா. அவங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் காதுல வாங்காத மாதிரி தூங்கிடுறான். அதுக்கப்புறம் காலையில டிவியில ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு அவங்க மாமனாரு. ஒரு நாள்ல ஒரு பொண்ணுங்களுக்குனா இவ்வளவு பிரச்சனை வருது, இதனாலதான் பொண்ணுங்களே பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேக்குற இந்த பொண்ணுக்கும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணுக்கு வலி வந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப அழுகுறாரு. இதெல்லாம் பார்த்த அவங்க அப்பா வந்து அடுத்த குழந்தை ஆண் குழந்தைய பெத்துக்கலாம், நீ கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்றாரு. இந்த பையனும் நான் அதுக்கு அழுகலப்பா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க, அந்த இறந்து போன அம்மாவே எனக்கு குழந்தையா பிறந்துட்டாங்கன்னு நான் சந்தோஷம் தான் படுறேன்னு அவனும் சொல்றான். எங்க அம்மா கூட ஒரு பொண்ணுதான்ப்பா, அவங்க இல்லாம நான் பிறந்திருக்க மாட்டேன், எந்த பெண் குழந்தைங்களையும் நீங்க வெறுக்காதீங்கன்னு அவனும் சொல்றான். இதெல்லாம் கேட்ட அவங்க அப்பாவும் கண்ணீர் விட்டு அந்த அழகான பெண் குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போட்டு போங்க.